அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கன்சோலிடேட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பற்றி பார்ப்போம். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னா, டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த கன்சோலிடேட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். இதனுடைய யூசேஜ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 3 காலத்தில் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அதாவது சீட்டு 1ல் ஃபஸ்ட்டு 3 காலத்தில் வந்து டேட்டா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெண்டாவது சீட்டு 2 கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு 3 காலத்தில் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த டேட்டாஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டையும் சீட்டு 1ஐயும் சீட்டு 2ல் உள்ள டேட்டாவையும் சம் பண்ணி டோட்டல் பண்ணி எங்கே போட போகிறோம்னா சீட்டு 3ல் போட போகிறோம். அப்போ சீட்டு 3ல் கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுக்கிட்டு இந்த கன்சோலிடேட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். அதாவது மெனுவில் போய் இந்த கன்சோலிடேட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே என்ன சொல்லுது பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் வந்து சம்மு அதாவது கூட்டுறது எடுத்துக்கிச்சு, சம்முன்னு எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல இந்த ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ரிஃபரன்ஸ் வந்து எந்தெந்த சீட்டு, அப்போ இந்த ரிஃபரன்ஸில் கர்சரை வச்சுக்கிட்டு சீட்டு 1 போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துங்க. இந்த இடத்துல வந்து ஆடு கொடுத்துட்டு அடுத்தது சீட்டு 2 போய் கிளிக் பண்ணுங்கள். சீட்டு 2 கிளிக் பண்ணிவிட்டு அதையும் போய் அதே மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த திருப்பி வந்து அந்த இது செலக்ட் பண்ணிங்க. அப்படி அதே மாதிரி சீட்டு 2 வந்து அதே மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஆடு கொடுத்துருங்க. அப்போ சீட்டு 1ல் உள்ளதும் ஆட் ஆகிடுச்சு, சீட்டு 2ல் உள்ளதையும் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. மேலே என்ன கொடுத்துட்றோம், ஃபங்க்ஷனில் வந்து சம்முன்னு கொடுத்துட்றோம். சீட்டு 1 அப்படியே செலெக்ஷன் பண்ணி இந்த ரெஃபரன்ஸில் கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றோம். அதே மாதிரி சீட்டு 2 கிளிக் பண்ணி அந்த டேட்டாஸ் அப்படியே செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸில் கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றோம். இப்போ ரெண்டும் ஆட் ஆகிடுங்க. பாருங்கள், சீட்டு 1 ஆட் ஆகிடுச்சு, சீட்டு 2வும் ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆகணுன்னா ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு டேட்டாஸு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பாருங்கள், சீட்டு 3ல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே 90ன்னு வந்திருக்கு. இப்போ சீட்டு 1ல் என்னென்னு பாருங்கள் 45, சீட்டு 2ல் என்ன பாருங்கள் 45, ரெண்டையும் ஆட் பண்ணி 90. இந்த மாதிரி வந்துனது ஒவ்வொரு டேட்டா வந்து அழகாக வந்து ஆட் பண்ணி போட்டுரும். இதே மாதிரி எத்தனை சீட்டு வேணாலும் டேட்டாஸ் நீங்கள் வந்து என்னது ஆட் பண்ணி ஈஸியாக வந்து இந்த கன்சோலிடேட்டுங்கிற ஃபார்முலா மூலம் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சுக்க முடியும்.